ஹாய் ஹலோ வெல்கம் டு ரெட் கோட். இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எப்படி லினக்ஸ் அதாவது உபுண்டு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் விண்டோஸில் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி உபுண்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, உங்களோட விண்டோஸ் மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது விர்ச்சுவல் மெஷின் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிக்கணும். டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டம் அதுக்கேற்ற சேஞ்சஸ்லாம் பண்ணோம். சேஞ்சஸ் அப்ளை முடிச்சதுக்கப்புறம் உங்களோட சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட்னு கேட்கும். ரீஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஓஎஸ் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மெயின் மெனு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டோர் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வரும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற சர்ச் ஆப்ஷனில் உபுண்டு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வருது. உபுண்டுன்னு சர்ச் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். உங்களுக்கு வந்துருக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உபுண்டு 22.04.5 LTS அப்படின்னு இருக்கும். LTS அப்படின்னா லாங் டேர்ம் சப்போர்ட் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ நீங்கள் அந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உபுண்டு 24.04.1 அப்படின்னு இருக்குது. அதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன். அதுவும் லாங் டேர்ம் சப்போர்ட் இருக்கிற வெர்ஷன். ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது லெஃப்ட் சைடில். அந்த கெட் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே உபுண்டு ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். உபுண்டு வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஒரு ஆப்ஷன் தரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட் வரும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். உபுண்டு இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். உபுண்டு இன்ஸ்டால் ஆகிறப்ப உங்களுக்கு வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நான் எதுவுமே கொடுக்கல, அதனால் எனக்கு வந்து ரூட் அப்படின்னே வந்திருக்கு. இப்போது நம்மளோட விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் உபுண்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். உபுண்டு உங்களோட விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட மெனுவுக்கு போயிட்டு உபுண்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டாலேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ரைட் சைடில் காமிக்கிற ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களுக்கு வந்து உபுண்டோட டெர்மினல். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. உங்களுக்கு கிளாசிக்காக லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் வர டெர்மினல் மாதிரி வரணும் அப்படின்னா இந்த விண்டோவில் மேலே இருக்கிற பாரில் இந்த ப்ளஸ் சைனுக்கு பக்கத்தில் டவுன் ஏரோ ஒன்று இருக்குது. அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் உபுண்டுவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிளாசிக்காக லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டெர்மினல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு விண்டோஸ் 11 எப்படி உபுண்டு இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இட்ஸ் வி சைனிங் ஆஃப்.